இந்த கருமையான ஹேர் டை ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முடி கூட நரைக்காதுங்க, ஒரு முடி கூட கொட்டாதுங்க. முடி அடர்த்தியா நீளமா கருகருன்னு வளரும். இந்த ஹேர் டை ஆயில் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நிரந்தரமா கருமையாக்கும். நரைமுடி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாம இருக்குங்க இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது. இந்த ஹேர் டை ஆயில்ல நம்ம 3 பொருட்களை சேர்த்து ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வாங்க, உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் தெரியும். ஒரு வாரத்திலேயே உங்களுடைய வெள்ளை முடிகள் நிறம் மாறுறத கண் கூட பார்ப்பீங்க. இப்போ வாங்க இந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கலாங்க. இந்த இரும்பு கடாயில் ஹேர் டை ஆயிலை செய்யும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமாக கருமையாகவே இருக்கும். சீக்கிரமே வெள்ளை முடிகள் எல்லாம் கருகருன்னு. இப்போ இந்த ஹேர் டை ஆயிலில் ஃபர்ஸ்ட் சேர்க்குற பொருள் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு காஞ்ச மருதாணி இலை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மிலேயே வச்சுட்டு இதை நம்ம வந்து கிராஜுவலாக வறுத்து எடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி மருதாணி இலையை நம்ம வந்து வறுத்துட்டு நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, மருதாணி சேர்த்தா சில பேருக்கு தலைவலி வருது, அதே மாதிரி சளி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த முறையில் ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா சளி தொந்தரவு இருக்காதுங்க. முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டை ஆயிலை பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுக்கு கால் நுனி வரைக்கும் முடி வளர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி வெள்ளை முடிகள்லாம் இருந்த இடமே தெரியாம காணா போயிடும். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை நிரந்தரமா கருமையாக்குறது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் growth செம்மையா இருக்கும். இப்போ இந்த ஹேர் டை ஆயில நம்ம சேர்த்திருக்கிற 3 பொருட்களுமே நேச்சுரல் தான். அதே மாதிரி நம்ம பதமா ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காதுங்க. இப்போ பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஹேர் டை ஆயிலில் சேர்க்குற இன்னொரு பொடி பார்த்தீங்க அப்படின்னா அவுரி பொடிங்க. அவுரி பொடி 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். அதனால அதுக்கு தேவையான அளவு நான் பொருட்களை எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஹேர் டை ஆயில்ல 1 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த 3 பொருட்கள் மட்டுமே வச்சு இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ பாருங்க, இதையும் நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். சிம்மிலேயே வச்சு இந்த பொடிகளை வந்து வறுத்துக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கருத்து போயிடும். நம்ம கிராஜுவலா ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த ஹேர் டை ஆயில்னால 100% ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்க, எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். பொடிகளும் பார்த்தீங்கன்னா நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூடா இருக்கும் போதே இதை வந்து இந்த மாதிரி இடிக்கல் வச்சு நசுக்கி விட்டுக்கோங்க. இல்லை ஆறுனவுன்னா மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நான் வந்து இப்படியே வந்து ஹேர் ஆயில்லையே இது வந்து ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி பொடி பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன். இதில் நம்ம வந்து 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு இல்லையா. இதை வந்து நீங்கள் சூடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அதை பல்காக செஞ்சீங்க அப்படின்னா வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. மாதத்துக்கு ஒரு தடவை அதை வந்து வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல் வராமல் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. வேணுங்கிறப்ப நான் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹேர் வாஷ் பண்ணணும் இல்லையா, ஷாம்பு போட்டு. அதுக்கான ஒரு ஷாம்பு வந்து ஈஸியாக ரெடி பண்ண போகிறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற நார்மல் ஷாம்பையே
ஹெர்பல் ஷாம்புலா மாற்ற போகிறோம். நம்ம நார்மலாக வந்து கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும்போது முடி வந்து நிறையவே கொட்டும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஹேர் டே ஆயில் அப்ளை பண்ணி நேச்சுரலான ஷாம்புனால உங்களுடைய ஹேரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முடி கூட கொட்டாதுங்க. முடி கருகருன்னு நீளமாக வளரும். ஓகேவா? இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஷாம்பை வந்து அப்படியே யூஸ் பண்ணாமல் அதை வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஹேர் டே ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெர்பல் ஷாம்பு வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து செம்பருத்தி இலைகளை எடுத்திருக்கேங்க. உங்களுடைய ஹேரோட டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி இலையோட அளவுகளை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 இலை கிட்டக்க எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. அப்போ தான் நான் வந்து சீக்கிரம் அரைப்படும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணிட்டு தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதில் வந்து நான் இப்போ வந்து இதில் பேண்டின் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன ஷாம்பு இருக்கோ அதை வந்து நீங்கள் ஹெர்பலாக அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஷாம்பு வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு கெமிக்கல் ஷாம்பு நேச்சுரல் ஷாம்பாக கொஞ்சமாக மாறிடுச்சு. நோரா வேணும், என்னால் வந்து ஃபுல்லாகவே ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ண முடியாது, எனக்கு நல்லா வாசனையாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க இல்லையா? அவங்க வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ஷாம்பை வந்து நான் இந்த செம்பருத்தி இலையோட சேர்த்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடி வந்து நல்லா பளபளன்னு இருக்குங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக ஆகிடும். நீங்கள் சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் ஹேரை வந்து நீங்கள் தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷாம்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. ஓகேவா? இதை நம்ம வந்து அப்படியே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இதை நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். எவ்வளோ திக்காக நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம தேவையான அளவு மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். வடிகட்டிக்கலாம். ஏன்னா திப்பிகள் நிறையா இருக்கும் இல்லையா, நம்ம அப்படியே அதில் ஊற வச்சுருக்கோம். நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக ஆகட்டும் ஹேர் ஆயில் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட ஹேருக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இதை டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் வந்து டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி எண்ணெயை வந்து அப்ளை பண்ணுங்க. நல்லா சொதம்ப அப்ளை பண்ணிடுங்க. நல்லா வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா மசாஜ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா ஸ்ட்ரோக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து ஒரு மணி நேரம் அப்படியே தலையில் எண்ணெயை ஊற வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் ஃபுல்லாக நுனி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெடிப்புகள் நுனியில் இருந்துச்சுனாலுமே அது வந்து போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஷாம்பு எடுத்தாச்சு கையில். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ வந்து ஷாம்பு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
ஊற வச்சாதான் நல்லா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் 100% கிடைக்குங்க. ஆயிலையும் சரி, இந்த ஷாம்பு இருக்கு இல்லையா, இதையும் வந்து நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். இந்த ஷாம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் ஹேர்லேயே அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே நம்மளுடைய ஹேரை பாதுகாத்துக்கணும், நம்மளுடைய ஹேர் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் இருக்கணும், நல்லா முடி கருகருன்னு இருக்கணும், அடர்த்தியாக நீளமாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு வாரத்தில் 2 வாட்டி, இல்லை முடியல அப்படின்னா, இப்போ வேலைக்கு போகிறவங்கெல்லாம் முடியாது இல்லையா, அவங்கெல்லாம் வந்து சண்டேல வந்து இதை ஒரு தடவையாவது ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வாங்க. இதை வந்து எண்ணெயை வந்து மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு கூட நீங்கள் வந்து இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்மெல்லெல்லாம் வரவே வராதுங்க. அதே மாதிரி இந்த ஷாம்பை வந்து அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதை வைக்க முடியாது, அப்பப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் கிடைக்கல, இந்த செம்பருத்தி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து செம்பருத்தி இலை வந்து பவுடராக வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அப்ளை பண்ணி ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் வந்து தலை அலசும்போது ஒரு டிப்பு, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் அலசினீங்க அப்படின்னா நுரை நிறைய வருங்க. அதில் நம்ம ஷாம்பும் போட்டிருக்கோம். அதே மாதிரி இது வந்து நல்லா வலுவலுன்னு உங்களுக்கு நல்லா முடியை வந்து சாஃப்டாகும். தண்ணி தெளித்து நீங்கள் பண்ணும்போது நுரை நல்லா வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கேல்பில் நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வந்து நல்லா அழுக்கு எல்லாமே ஸ்கேல்பில் போகும். இதை அப்படியே 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டரில், சுடுதண்ணி ஊற்றாதீங்க, நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க, பச்சை தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2 வாட்டி அட்லீஸ்ட் 1 டைமாவது செஞ்சுட்டு வாங்க. ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும். முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளருங்க. ஒரு முடி கூட கொட்டாதுங்க. நிறைய பேருக்கு வந்து முடி கொத்தாக கொட்டுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் ஹேர் டே ஆயிலும் ஷாம்பு ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ போட்ட உடனே கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ட்ரை பண்ணேன்னு வீடியோ போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் சொல்கிறாங்கங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.